ஹாய் மேட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாய்கள்னாலே நமக்கு முதல்ல மைண்டுக்கு வரக்கூடிய விஷயம் என்ன? அதோட விசுவாசம் தான். கூட பிறந்தவங்களே நமக்கு உதவி பண்ணாத இந்த காலத்துல ஒரு பாக்கெட் பிஸ்கட் போட்டா போதும் வளர்த்தவங்களுக்காக உயிரே கொடுக்கும். அப்படித்தான் இங்க ரெண்டு குட்டி பசங்க அவங்க அம்மாக்கு தெரியாம ஒரு ஸ்ட்ரே டாக் எடுத்து வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாள் ரெண்டு திருட்டு பயலுக இந்த குட்டி பசங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போக, இதை பார்த்து அந்த ஸ்ட்ரே டாக் பசங்களை காப்பாத்துறதுக்காக என்னென்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் எடுத்துச்சு, கடைசியில் அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத ரொம்பவே எமோஷனலா சொல்ற ஒரு படம் தான் பெஞ்சி. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல இந்த நாய் பிடிக்கிற வேன் இருக்குதுல்ல, அந்த வேனை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு வந்து ரோடு ஓரத்துல இருக்கிற ஒரு பெரிய டாகையும் அதோட குட்டிகளையும் பிடிச்சி வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு குட்டி மட்டும் மிஸ் ஆகியிருக்கும் போல. இதை கவனிக்காம அவர் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப, இந்த குட்டியும் கத்திக்கிட்டே வண்டி பின்னாடியே ஓடி வருது. பட் அந்த ஆளு வேகமா கிளம்பி போயிடுறாரு. தான் கண்ணு முன்னாடியே அம்மாவை தூக்கிட்டு போறதை பார்த்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் பாவமா நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்க, அப்படியே டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அம்மா இல்லைன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு லைஃப் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படிதான் இந்த நாய்க்குட்டிக்கும் எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம கிடைச்ச இடத்துல படுத்துக்கிட்டு கிடைச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு வெயில் பனின்னு அப்படியே வாழ்க்கை ஒரு பக்கம் போக, இவன் கொஞ்சம் பெரிய டாகா வளர்ந்துடுறான். ரொம்ப தூரம் நடந்து டயர்ட் ஆனதுல அங்க ஒரு வண்டி நின்றுகிட்டு இருக்கதை பார்த்ததும் யாருக்கும் தெரியாம அதுக்குள்ள ஏறி உட்கார, அந்த வண்டி ரொம்ப தூரம் டிராவல் ஆகி கடைசியா நேச்சஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வருது. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல. இவனுக்கு பயங்கரமா பசி எடுக்கவும் அங்க பக்கத்துல ஒருத்தர் ஹாட் டாக்ஸ் வித்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்க சொல்லி கேட்டா, அந்த கடைக்காரர் இவனை துரத்தி விட்டுறாரு. பசி வேற இவனுக்கு உயிரை எடுக்குது. சரி, குப்பை தொட்டில கிடைக்கிறதாவது சாப்பிடலாம் அப்படின்னு அங்க யாரோ சாப்பிட்டு போட்ட ஒரு பிளேட்டை எடுத்துக்கிட்டு இவன் ஒரு ஓரமா போய் அதை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, அங்க ஆல்ரெடி ஒரு நாய் படுத்து கிடக்கிறத இவன் கவனிக்கவே இல்லை. அது நாயா இல்ல கண்ணுக்குட்டியான்னு தெரியல, அவ்வளவு பெருசா இருக்குது. அது எந்திரிச்சு லைட்டா சவுண்ட கொடுக்கவும் இவன் அலறி அடிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு குட்டி பையனை தான் காட்டுறாங்க. இவன் யாருக்கோ பயந்து ஒளிஞ்சு வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது இவன் கிளாஸ்மேட் ஒரு பையன் கார்ட்டரை பிடிச்சு, டேய் உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? எக்ஸாம்ல என்ன எப்படியாவது பி கிரேட மட்டும் எடுக்க வச்சா போதும்னு உங்ககிட்ட எவ்வளவு சொன்னேன். ஆனா நீ என்னன்னா எனக்கு ஏ கிரேட வாங்கி கொடுத்துருக்கிற. போன டைம் இதே மார்க்ஸ் எடுத்து தான் எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. டேய் எனக்கு புரியுதுடா, அதுக்கு நீ கோவப்பட்டு இப்ப அடிக்கிறதுல எந்த யூஸுமே இல்ல. நெக்ஸ்ட் டைம் வேணா நீ கேட்ட மார்க்கை நான் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது எதிரில் நம்ம நாய்க்குட்டி நடந்து வரதை பார்த்ததும் என்னன்னு தெரியல, இவன் அவனை பார்க்க அவன் இவனை பார்க்கன்னு ரெண்டு பேரும் விடாம ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, கார்ட்டரை பார்த்ததுமே அங்க ஒரு பொந்து மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த நாய் எவ்வளவு அழகா இருக்குது. ஒருவேளை அவன் பசியில எதுவும் இருப்பானோ, அவனுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அங்க ஒரு வயசானவர் ஃப்ரூட் ஷாப் போட்டிருக்கத பார்த்ததும் கொஞ்சமா ஸ்ட்ராபெரியை வாங்கிட்டு போயிட்டு அந்த பொந்தோட வாசல்ல வச்சுட்டு டாக் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி இவன் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, இவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த நாய்க்குட்டியும் வெளியே வந்து அந்த ஸ்ட்ராபெரியை சாப்பிட்டுட்டு மறுபடியும் குடுகுடுன்னு உள்ள ஓடி போயிருது. அப்புறம் இவன் இங்க இருந்து கிளம்பி இவன் தங்கச்சி பிராங்கிய பிக்கப் பண்றதுக்காக அவ படிக்கிற ஸ்கூலுக்கு போனா, இவ ஸ்கூலுக்கு வெளியே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அவளையும் கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த நாய்க்குட்டி இவங்களை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்கான். இவங்க வீடு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரு பஸ்ல ஏற, இதை பார்த்து அந்த நாய்க்குட்டியும் யாருக்கும் தெரியாம பஸ்ஸோட பேக் சைட்ல ஏறி கார்ட்டர் கூடவே போய்கிட்டு இருக்கான். ரெண்டு பேர் பஸ்ல இருந்து இறங்கி நேரா ஒரு வாட்ச் கடைக்குள்ள போறாங்க. இங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, ஆக்சுவலா நம்ம கார்ட்டருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட நினைவா அப்பாவோட வாட்ச் மட்டும் பத்திரமா அவங்க வீட்டுல இருந்துச்சு போல. பட் ஒரு எமர்ஜென்சிக்காக இவங்களோட அம்மா தான் அப்பாவோட வாட்ச் எடுத்து இந்த கடையில அடகு வச்சிருக்காங்க. சோ இதை பார்த்து அந்த குட்டி பசங்க ரெண்டு பேரும் அப்பாவோட வாட்ச் எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு கிடைக்கிற பாக்கெட் மணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு டெய்லி தவறாம அந்த கடைக்கு வந்துருவாங்க. சார், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட $34 பணத்தை ரெடி பண்ணிட்டோம். இந்த பணம் உங்களுக்கு ஓகேவா? நாங்களும் ஒரு நாள் கூட விடாம டெய்லி உங்க கடைக்கு வந்துகிட்டு தான் இருக்கோம். ப்ளீஸ் இந்த பணத்தை வாங்கிட்டு எங்க அப்பாவோட வாட்ச் எங்கள்கிட்ட திருப்பி கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க பசங்களா, நான் இந்த வாட்சை உங்க அம்மா கிட்ட நிறைய பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நான் கொடுத்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வாங்க, கண்டிப்பா அதை திருப்பி கொடுத்துட்றேன். சப்போஸ் அதுக்கு முன்னாடி வேற யாராவது இந்த வாட்சை வாங்கிட்டு போனா என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, சரியா? ஸோ சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுட்டு அந்த வாட்சை எடுத்து பத்திரமா லாக்கருக்குள்ள வச்சிடறாரு. என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு, நம்மளால இந்த வாட்சை வாங்க முடியாம போயிருமோ அப்படின்னு ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வந்தா பின்னாடி இவனு ஃபாலோ பண்ணி வந்துடுறான். பசங்க டோரை லாக் பண்ணிட்டு போனதுனால இவனால வீட்டுக்குள்ள போகவே முடியல. மத்த டாகா இருந்தா ஒன்னு வாசல்லே படுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லனா வேற எங்கேயாவது போயிடும். பட் நம்ம ஆளு கொஞ்சம் புத்திசாலியான டாக் போல அங்க இருக்கிற குப்பை தொட்டியை நகட்டி அதுக்கு மேல ஏறி எப்படியோ மேல ஜன்னல் கிட்ட வந்துடுறான். இந்த பக்கம் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான பசி போல, சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணு பிராங்கி இருக்கால, இவன் நம்ம நாய்க்குட்டியை பாத்துறா. டேய் அண்ணா, ஒரு நிமிஷம் இங்க திரும்பி பாரு அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு சமஷாக்கு. என்னால அதை நம்பவே முடியல. இவன் எப்படி இங்க வந்தான்? என்னது, உனக்கு இந்த நாய்க்குட்டி முன்னாடி தெரியுமா? இன்னைக்கு நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர வழியில தான் இவனை பார்த்தேன். ஆமா, இவன் எப்படி இங்க வந்தான்? அதை
அதை விடு, இவன் மேல இருந்து வர ஸ்மெல்ல தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் இவனை சுத்தமாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நல்ல ஷாம்பூலாம் போட்டு இவனை சூப்பரா குளிப்பாட்டுறாங்க. பசங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை எப்படி அம்மா கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னு தான். ஏன்னா அம்மாக்கு டாக்ஸ்னாலே ஆகாது, வேற வழியே இல்ல. அம்மா கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லிதான் ஆகணும். பொறுமையா எடுத்து சொன்னா போதும், அம்மா அதுக்கு கண்டிப்பா ஒத்துப்பாங்க. எது நம்ம அம்மாவா, நீ வேற. அவங்க கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஐயோ அம்மா வந்துட்டாங்களே, அவங்க மட்டும் இவனை பார்த்தாங்கன்னா நம்ம செத்தோம். இப்ப இவனை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணுமே அப்படின்னு சொல்லி பிராங்கி ரூம்ல நிறைய பொம்மை இருக்கும். அந்த பொம்மைக்கு நடுவுல இந்த கில்லி படத்துல விஜய் எப்படி திரிஷா ஒளிச்சு வச்சிருப்பாரு, அந்த மாதிரி இவனையும் ஒளிச்சு வச்சுட்டு அம்மா கிட்ட போயிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் பொசுக்கு கிச்சனுக்குள்ள வந்துடுறான். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் பசங்க ரெண்டு பேரும் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாவை டைவர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இவன் சும்மா இல்லாம சாப்பிட போறேன்னு சொல்லி ஒரு டப்பாக்குள்ள தலையை விட்டு அதுல மாட்டிக்கிறான். நல்ல வேளை இவங்க நல்ல நேரமானு தெரியல, ஒரு வழியா அம்மாக்கு தெரியாம அவனை காப்பாத்தியாச்சு. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் உட்காந்து இந்த நாய்க்குட்டிக்கு என்ன பேரு வைக்கலாம் அப்படின்னு எல்லா புக்ஸையும் எடுத்து புரட்டி பார்த்ததுல பெஞ்சி அப்படிங்கிற பேரு இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிருது. ஸோ இவனுக்கு பெஞ்சின்னு பேர் வச்சிடறாங்க. அப்பா நம்ம கூட இருந்திருந்தா கண்டிப்பா அவர் பெஞ்சி அக்செப்ட் பண்ணிருப்பாரு. அவரை நாம இழந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டு பெஞ்சியை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு இந்த குட்டி பொண்ணு கடவுள்கிட்ட எல்லாம் ப்ரே பண்றா. நைட் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மா யார் கூட பேசுற மாதிரி சவுண்ட் கேட்டதும் பெஞ்சி பொறுமையா எந்திரிச்சு போய் பார்த்தா அவங்க இறந்து போன ஹஸ்பண்டோட போட்டோ வச்சு அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர். இவங்களுக்கு அடிக்கடி ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிறதுனால பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. பசங்களுக்கும் ஆசை இருக்கும்ல அம்மா கூட ஜாலியா பேசணும் விளையாடணும்னு, பட் அதை கூட என்னால பண்ண முடியலன்னு இவங்களுக்குள்ள அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த வேலை அப்புறம் குழந்தைங்க இது ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம ப்ளீஸ் ஏதாவது அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாவம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி ஃபீல் பண்ணி பேசுறத ஒரு ஓரமா நின்று பெஞ்சியும் பாக்குறான். இவனுக்கும் மனசுக்கு கஷ்டமா இருக்குது. புருஷன் கிட்ட புலம்பி முடிச்சிட்டு இவங்க தூங்கவும் பெஞ்சி மெதுவா கிட்ட போயிட்டு அவங்களுக்கு பெட்ஷீட்ல மூடி விடுறான் பாருங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதுமே ஒர்க் போறதுக்கு முன்னாடி பசங்க கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா சோஃபால நம்ம கார்ட்டர் கூட பெஞ்சியும் படுத்து கிடக்குறான். அவ்வளவுதான், 3 பேரும் அம்மா கிட்ட சிக்கிடுறாங்க. ஓ இதனாலதான் நேற்று நைட்டு நீங்க 2 பேரும் வித்தியாசமா நடந்துக்கிட்டீங்களா, எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் வீட்டுக்குள்ள டாக கூட்டிட்டு வருவீங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பெஞ்சியோட ஆக்டிங்க பார்க்கணுமே. கால் ரெண்டையும் தூக்குன மாதிரி பாவமா மூஞ்சி வச்சு நின்னுகிட்டு இருக்கான். ஹே இங்க பாரு, நீ எவ்வளவு கியூட்டா பண்ணாலும் என்கிட்ட அது நடக்காது. இத பாத்துக்கிற அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்ல, எனக்கு நேரமும் இல்ல. நான் இவனை கொண்டு போய் ஷெல்டர்ல விட்டுட்டு வந்துடுறேன். அம்மா அங்க இவனை கூட்டிட்டு போனா பாவம் இவன் ரொம்பவே கஷ்டப்படுவான். இதுக்கு இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இருக்கீங்க. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து பெஞ்சியை பத்திரமா பாத்துக்கிறோம். உங்க 2 பேருக்கும் நான் சொல்றது புரியலையா? நீங்க என்ன சொன்னாலும் சரி இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு இவங்க விடாப்புடியா இருக்கிறதுனால கார்ட்டர் செம டென்ஷன் ஆகி வேற வழி தெரியாம பெஞ்சியை தூக்கிட்டு போயிட்டு வெளியே கொட்டுற மலையில விட்டுட்டு போகவும் பாவம் இவனுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் கார்ட்டர் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க, இந்த பக்கம் பாவம் நம்ம பெஞ்சி எங்க போறதுன்னு தெரியாம சோகமா ஒரு பெஞ்சில படுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல ஒருத்தர் ஒரு ஃப்ரூட் ஷாப் போட்டிருப்பார்ல, அந்த கடையில இருந்து 2-3 ஸ்ட்ராபெரிஸ் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்ததும் அதை வாயில கவிட்டு போயிட்டு கார்ட்டரை பாக்குறதுக்காக அவன் ஸ்கூல் வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்குன்னு பார்த்தா அவன் சீக்கிரமே கிளம்பி போயிட்டான் போல. பாவம் இந்த விஷயம் தெரியாம ரொம்ப நேரமா இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்க்க நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த பசங்க 2 பேரும் இவங்க வழக்கம் போல எப்பவும் போற வாட்ச் கடைக்கு போயிட்டு அப்பாவோட வாட்சை கேட்டா அவர் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே அந்த வாட்சை நான் ஆல்ரெடி வித்துட்டேன், இப்போ உடனே கிளம்பி நீங்க 2 பேரும் வெளியே போங்கன்னு சொல்றாரு. என்னது வாட்சை வித்துட்டீங்களா? யாரு கேட்டது வித்தீங்க? இங்க பாருங்க பசங்களா, நான் உண்மையாவே அதை வித்துட்டேன். இப்போ நீங்க 2 பேரும் உடனே கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு எவ்வளவோ வார்னிங் பண்றாரு. பட் அந்த பசங்களுக்கு அது புரியாம பேசிக்கிட்டே திரும்பி பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலா 2 திருட்டு பசங்க மாஸ்க போட்டுக்கிட்டு இந்த கடையில கொள்ளடிக்க வந்திருக்காங்க போல. இது தெரியாம இந்த பசங்களை அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதான் அவர் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கறாருல, அதை கவனிக்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே. நான் சொல்றதை கேட்டு அமைதியா இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா வீட்டுக்கு போவீங்க. இல்ல நான் ஸ்மார்ட்டா ஏதாவது பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்க, இந்த கடைக்காரர் வேற பசங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கடையில இருக்கிற வாட்ச் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு அந்த கடைக்காரரையும் ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பிராங்கி என்ன பண்ணிட்டா, இந்த திருட்டு பசங்களை ஒருத்தனோட மாஸ்க தட்டி விட்டு அவன் முகத்தை பாத்துறா. சும்மா இருந்திருந்தா கூட இவனுக்கு எதுவும் பண்ணாம விட்டுட்டு போயிருப்பாங்க போல. இப்போ ஃபேஸ பார்த்ததும் இவங்களை வெளியே விட்டா நம்ம மாட்டிக்கும் அப்படின்னு பயந்து வாட்சோட சேர்த்து பசங்களையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா இதே ஏரியால தான் நம்ம பெஞ்சி இருக்கிறான் போல. பசங்களை வேன்ல கடத்திட்டு போறதை இவனும் பாத்துறான். இத பார்த்துட்டு இவன் சும்மா விட்டுருவானா? அந்த வேன் பின்னாடி துரத்திக்கிட்டே ஓட இவன் பின்னாடி வரத பசங்களும் பாத்துறாங்க. கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான். பட் ஒரு கூட்டத்துக்கு நடுவுல சிக்கினதுனால வேனை மிஸ் பண்ணிடுறான். பசங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியாம இவனு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க நடு ரோட்ல ஸ்ட்ராபெரி கிடக்கிறத பாக்குறான். ஆக்சுவலா இதை கீழே போட்டதே நம்ம கார்ட்டர் தான். எந்த வழியில கூட்டிட்டு போறாங்கன்னு ஒரு அடையாளத்துக்காக இவன் தான் வழி நெடுக போட்டிருப்பான் போல. இதை ஃபாலோ பண்ணி நம்ம பெஞ்சியும் கரெக்டா அந்த குடோனுக்கு வந்துடுறான். பசங்க 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு கை கால் 2த்தையும் சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் இவங்களோட அம்மாவை காட்டினா பசங்க எப்படி என் மேல பயங்கர
பயங்கர கோவமா இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு கால் பண்ணா ரிங்கு போகுது. பட் யாருமே போன் எடுக்கல. ஆக்சுவலா அவங்களை கடத்திட்டு வரும்போது கார்ட்டர் கிட்ட மொபைல் இருக்கிறது அந்த திருட்டு பசங்க பார்த்திருப்பாங்க போல. அவனுக்கு உடனே போனை பிடிங்கி வெளியே தூக்கி வீசிடுறாங்க. பாவம் இது தெரியாம இவங்களும் வாய்ஸ் மெயில பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த திருட்டு பசங்க இருக்காங்கல்ல, ஆக்சுவலா அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி. சொல்ல போனா இப்படி திருடலாம் அப்படின்னு பிளான் எல்லாத்தையும் போட்டு கூட்டிட்டு போறதே இந்த தம்பிக்காரன் தான். டேய், திருடுறதுக்கு மட்டும்தானே நான் ஒத்துக்கிட்டேன், நீ என்னன்னா இப்படி கிட்னாப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், நான் ஒன்னும் ஆசைப்பட்டலாம் இதை பண்ணல, அந்த குழந்தைங்க என்னோட முகத்தை பார்த்துட்டாங்க, சோ அப்படியே விட்டோம்னா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு தான் தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு இல்லடா, இதனால நம்ம தேவையில்லாத பிரச்சனைல மாட்ட போறோம், எதுக்கு இப்படி பயந்து சாகுற? இவ்வளவு நாளா என் பேச்சை கேட்டுதான் நடந்துகிட்டு இருந்த, இப்ப என்ன புதுசா எனக்கு ஆர்டர் போடுற? இத்தனை வருஷமா உனக்கு சோறு போட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து உன்னை பத்திரமா பாத்துக்கிறது யாரு? உன்னோட தம்பி நானு. உன்னாலதான் உருப்படியா எதுவும் பண்ண முடியல, சோ நான் சொல்றதையாவது உருப்படியா கேளு அப்படின்னு இவனை அசிங்கப்படுத்துற மாதிரி பேச இத பசங்களும் பாக்குறாங்க. இவனுக்கு 2 பேரும் திருடிட்டு வந்து அந்த வாட்ச், பணம் இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பழைய வாட்ச் இருக்கிறத நோட் பண்றான். ஆக்சுவலா இந்த வாட்ச் தான் பசங்களோட அப்பா வாட்ச். இதை வாங்குறதுக்கு தான் டெய்லியும் கடைக்கும் வந்துட்டு போறாங்க. டேய், இந்த வாட்சை கேட்டுதான் நீங்க 2 பேரும் கடைக்கு வந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் உங்க அப்பா எங்கேயாவது ஓடி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவர் ஞாபகம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் உங்க அம்மாவும் இந்த வாட்சை வித்திருப்பாங்க அப்படின்னு இவனுக்கு தேவையில்லாம பசங்களை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம பெஞ்சி இருக்கான்ல, அவன் எப்படி அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறான். ஜன்னல் வழியா உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ உருமுறை மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா அந்த திருட்டு பசங்க ஒரு நாயை வளர்க்குறாங்க போல. அது வந்து நின்று பெஞ்சியை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்குது. இத பார்த்ததும் பெஞ்சி ஓடுவான் பாருங்க ஓட்டம். அந்த நாயும் விடாம இவனை துரத்திக்கிட்டே வருது. நம்மளாலதான் கொஞ்சம் புத்திசாலியான டாக் ஆச்சு. ஒரு சின்ன மரப்பொந்து வழியா இவன் நுழைஞ்சு எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறான். பட் இவனை பிடிக்க வரதா பின்னாடியே வந்து அந்த நாய் அதுக்குள்ள மாட்டிக்கிறது. பெஞ்சி உள்ள வந்ததை இவனும் பார்த்துட்டு பின்னாடி துரத்திக்கிட்டு ஓட அங்க ஒரு பழைய ஷெட் ஒன்னு இருக்கிறத பார்த்ததும் அதுக்குள்ள இவனை சிக்க வச்சுட்டு இவன் ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். 2 பேர்கிட்ட இருந்தும் தப்பிச்சாச்சு. இன்னும் அடுத்து மிச்சம் இருக்கிறது இந்த தம்பிக்காரன் மட்டும்தான். இவனு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவனை பின்னாடியே ஃபாலோ பண்ண வச்சு அங்க ஒரு பாலடைஞ்ச பஸ் ஒண்ணு நிக்கும். அதுக்குள்ள இவனை சிக்க வச்சுட்டு நைஸா எஸ்கேப் ஆகி ஓடிடுது. ஒரு வழியா பசங்க கிட்ட வந்து கட்டலாம் அவுத்து விடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த தம்பிக்காரன் கையில ஒரு கம்பி வச்சிருப்பான் போல. அதை வச்சு பஸ் கண்ணாடியை உடைச்சு ஒரு வழியா எஸ்கேப் ஆகி அந்த நாயவன் கூட்டிட்டு வந்துடுறான். இவன் கிட்ட மட்டும் மாட்டணும், பசங்களோட சேர்த்து நம்மளையும் போட்டு தள்ளிடுவான். சோ புத்திசாலித்தனமா பசங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு யார் கையிலையும் சிக்காம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இவ்வளவு வேகமா எங்க போறான் அப்படின்னு பார்த்தா நேரா கார்ட்டரோட வீட்டுக்கு வந்து அவன் அம்மாவை தேடுனா அவங்கள ஆளை காணோம். சரி, அவங்க இல்லைன்னா என்ன, பசங்க 2 பேரும் வீட்டை தாண்டி அடிக்கடி போற இடம் அப்படின்னா அந்த வாட்ச் கடை தான். அங்க போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு உள்ள போனா கடையில யாருமே காணோம். அந்த கடை ஓனரை தான் ரூம்குள்ள கட்டி போட்டுருக்கானுங்களே. அவர் ஹெல்ப்னு சவுண்ட் கொடுக்கவும் பெஞ்சியும் ஒரு வழியா டோர் ஓபன் பண்ணி அவரை காப்பாத்திடுறான். பசங்க 2 பேரையும் காணோம் அப்படிங்கிற விஷயம் தெரியவும் இவர் உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. போலீஸும் அந்த இடத்த சுத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த திருட்டு பசங்க மாஸ்க் போட்டிருந்தாங்கல்ல, பிராங்கி கூட அந்த தம்பிக்கார மாஸ்கை தட்டி விட்டுருப்பாளே, அந்த மாஸ்கை கண்டுபிடிச்சாங்க. போலீஸ் கையில அந்த மாஸ்கை பார்த்ததும் இந்த பக்கம் பெஞ்சி வேற கத்துறான் கதறான். ஏன்னா இவனுக்கு தான் அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே தெரியுமே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பசங்களை காணோம் அப்படிங்கிற நியூஸை கேட்டு நம்ம ஹீரோயினும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பெஞ்சி என்ன பண்றானா நேரா போலீஸ் கிட்ட இருந்து அந்த மாஸ்கை புடிங்கிட்டு தூரமா போய் நின்று ஹீரோயின் ஒரு மாதிரி லுக் விடுவான் பாருங்க. இவன் எதையோ சொல்ல வரான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் போலீஸ்னு எல்லாருமே கிளம்பி பெஞ்சியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த குடோனுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா பசங்க இருந்ததுக்கான அடையாளமே தெரியல. போலீஸும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. பட் அவங்களுக்கு எந்த விதமான க்ளூவும் கிடைக்கல. கடுப்பான ஹீரோயின் பெஞ்சியை பார்த்து, உன்னை நம்பி வந்தம் பத்தியா, என்ன சொல்லணும், நாம இப்படி வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு டைமும் என் பசங்க அங்க ஆபத்துல இருக்காங்க, தயவு செஞ்சு இனிமேல் என் மூஞ்சில முழிச்சிடாதன்னு கோவத்துல சொல்லவும் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வாய் பேச முடிஞ்சாலாவது என்ன நடந்துச்சுன்னு இவனால சொல்ல முடியும். பட் இப்போ எதுவும் பண்ண முடியாம இவனு சோகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். கார்ட்டரோட மொபைல் ஒன்னு ரோட்ல கிடக்கிறத பார்த்துட்டு போலீஸ் அதை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இவங்களும் அதை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா பசங்க 2 பேரும் அம்மாவை பத்தி ரொம்ப ஃபீலிங்கா பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அதை இவங்களும் பார்த்துட்டு பாவம் கதறி அலறாங்க. குட்டி பசங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. இவனும் அடிக்கடி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போறான். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய டாக் இவங்கிட்ட இருந்து சாப்பாடை புடிங்கி இருக்கும்ல, ஆக்சுவலா அதுக்கு பயங்கரமான மோப்ப சக்தி இருக்கும் போல. இதை பெஞ்சி எப்படியோ நோட் பண்ணியிருக்கான். சோ இதோட ஹெல்ப் நமக்கு வேணும் அப்படின்னு பயங்கரமா ஒரு பிளான போட்டு அது கண்ணு முன்னாடி ஒரு சாப்பாடை எடுத்துக்கிட்டு பசங்களை வச்சிருந்தாங்களே ஒரு குடோனு, அதை பார்க்க ஓட இதுவும் பின்னாடியே ஓடி போகுது. ஆக்சுவலா பெஞ்சியோட பிளான் என்னன்னா இந்த டாகை வச்சு எப்படியாவது நம்ம பசங்களை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு தான். பசங்க 2 பேரையும் ஒரு கிளாத்துக்கு மேலதான் உட்கார வச்சிருப்பாங்க போல. அதை அந்த பெரிய டாக் கிட்ட காட்ட இது நல்லா மோப்பம் முடிச்சிட்டு நேரா பேஸ்மெண்ட் டோர் கிட்ட போகுது. சரி உள்ள போகலாம் அப்படின்னு பார்த்தா பெஞ்சிக்கு தனியா போறதுக்கு பயம். சோ துணைக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய டாகையும் கூட்டிக்கிட்டு உள்ள போய் பார்த்தா வீட்டுக்கு அடியில ஒரு பெரிய சுரங்கப்பாதை இருக்குது. ஆக்சுவலா இதுக்குள்ளதான் நம்ம பசங்க 2 பேரும் இருக்காங்க. இங்க இருக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சா நம்மள கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவங்கிட்ட அந்த பசங்களை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சுரங்கப்பாதை வழியா பசங்களை உள்ள கூட்டிட்டு போறான். ஒரு பக்கம் நம்ம பெஞ்சி அந்த பெரிய டாகோட சேர்ந்து பசங்களை தேடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் போலீஸ்
விடாம இன்வெஸ்டிகேட் பண்ணதுல திருட்டு பசங்க ஓட்டிட்டு போன வேனை சிசிடிவில பார்த்து கண்டுபிடிச்சாங்க. அந்த வேன் எங்கெல்லாம் போயிருக்குன்னு ஒவ்வொரு கேமராவா பார்த்தா பெஞ்சி கூட்டிட்டு போனால ஒரு குடோனுக்கு அந்த ரூட்ல தான் வேனும் போயிருக்குது. என்னடா இது ஒண்ணுமே புரியலையே. அந்த டாக ஃபாலோ பண்ணி போய் பார்த்தோம். அந்த குடோன்ல யாருமே இல்ல. ஆனா அந்த வேனு குடோனுக்கு தான் போயிருக்குது. சம்திங் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கும் அந்த குடோனுக்கு மறுபடியும் போயிட்டு தரவா செக் பண்ணி பார்த்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி போலீஸும் கூடவே ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் தம்பிக்காரன் சொன்ன அந்த ஃப்ரெண்டும் போட்டை எடுத்துக்கிட்டு லொகேஷனுக்கு வந்துட்டான். நாய்கிட்ட பசங்களை பாத்துக்க சொல்லி பொறுப்பை கொடுத்துட்டு இவன் போட்ல இருக்கிற ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு போக கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம பெஞ்சி வந்துடுறான். பெஞ்சியை பார்த்ததும் மறுபடியும் நீ வந்துட்டு அப்படின்னு கோவத்துல அந்த பசங்களை அப்படியே விட்டுட்டு இவனை கொலவரியோட துரத்திட்டு வரும் பாருங்க. நம்ம போய் தான் புத்திசாலியான ஆளாச்சே. நேரா அவனை கூட்டிட்டு போய் அந்த பெரிய டாக் கிட்ட விட்டுறான். அத்தா தண்டியில ஒரு உருவ நிக்கிறத பார்த்ததும் இது பயந்து போய் அப்படியே பம்மிருது. ஒரு வழியா அந்த நாயோட பிரச்சனை முடிஞ்சிருது. அடுத்ததான் அந்த 2 தடிமாடுகளை சமாளிக்கணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் போலீஸ் ஆபீசரும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு பெரிய சுரங்கப்பாதை இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிருது. என்னது இது வீட்டுக்கு அடியில இவ்வளவு பெரிய சுரங்கப்பாதை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வழியா தான் அவங்க எஸ்கேப் ஆயிருக்கணும். வாங்க நம்ம அந்த சுரங்கப்பாதையோட மறுபக்கத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு காரை எடுத்துக்கிட்டு அங்க போனா அங்க ஏதோ பெரிய குடோன் மாதிரி இருக்குது. அந்த செட்டுக்குள்ள ஒருத்தன் உட்காந்து வெல்டிங் வச்சுக்கிட்டு இருக்கத பார்த்ததும் இவங்க நேரா உள்ள போய் சார் இந்த பசங்களை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு போட்டோவை காட்டி கேட்கும் போதுதான் தெரியுது. அட இது நம்ம தம்பிக்காரன். கடத்தினவங்கிட்டே போயிட்டு பசங்களை பத்தி கேட்டா என்ன ஆகும். இவன் பயத்துல பதறி அடிச்சு அங்க இருந்து ஓட நம்ம பெரிய டாக் இருக்குதுல்ல அதுதான் இவனை பிடிக்க போலீஸ் ஆபீசருக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த பக்கம் அண்ணங்காரன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த போட்ல வந்த ஃப்ரெண்டு கிட்ட பசங்க 2 பேரும் வித்து பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டா நம்ம பெஞ்சி அங்க வந்துடுறான். இவங்க 2 பேருக்கு நடந்த சண்டையில பெஞ்சிக்கு பயங்கரமா அடிப்படுது. இருந்தாலும் விடாம அவன் கூட மல்லு கட்டி அவனை தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவனை மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். பெஞ்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாம பசங்களும் பதறி அடிச்சு வந்து பார்த்தா இவன் உடம்புல எந்த அசைவுமே இல்ல. அவ்வளவுதான் இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சு பாவம் இந்த 2 குட்டி பசங்களும் கதறி கதறி அலறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர பெஞ்சி இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்ததும் இவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா போயிருது. அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போயிருச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பெஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்மொழிப்பான் பாருங்க. என்னன்னு தெரியல இதை பார்க்கும்போது நமக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் என்ன 2 திருட்டு பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்தும் போது பசங்களோட அப்பா வாட்ச் இருக்குதுல்ல அது இந்த தம்பிக்காரன் கையில இருக்கிறத பார்த்ததும் போலீஸ் ஆபீசர் அதை வாங்கிட்டு போயிட்டு திருப்பி பசங்க கிட்டே கொடுத்துறாரு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வர பசங்களை காப்பாத்துறதுக்காக பெஞ்சி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இதை பார்த்த ஹீரோயினும் பெஞ்சிய அவங்களோட குடும்பத்துல ஒரு ஆளா சேர்த்துக்கிறாங்க. சின்ன வயசுல அம்மாவை பிரிஞ்சு அனாதையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பெஞ்சி இன்னைக்கு அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு. அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.